தொலைக்காட்சியின் நகர்வள பகுதி. செய்திகளை வாசிப்பது மலைகளின் அரசி நீலமலை அன்பில். நகர்வள பகுதியில் நாம் பார்க்க இருப்பது திராவிட மாடல் ஆட்சி தமிழகத்திலே சிறப்போடு செம்மையோடு நடைபெற்று வருகிறது. இந்த ஆட்சியில் நீலகிரி மாவட்டம் மலைகளின் அரசி நீலகிரி மாவட்டம் பயன் பெற்றிருக்கிறது என்பதற்கு பல சான்றுகளை சொல்லப்படுகிறது. இதற்காக திராவிட மாடல் ஆட்சி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற மனிதனுடைய ஆட்சி, தளபதியினுடைய ஆட்சி இந்த தமிழகத்திலே இந்தியாவிலே இருக்கின்ற அனைத்து மாநிலங்களுக்கும் வழிகாட்டும் ஆட்சியாக அமைந்திருக்கிறது என்று நாடே போற்றுகிறது, வரவேற்கிறது, பாராட்டுகிறது. தமிழக அரசுடைய சாதனைகளையும் திட்டங்களையும் மற்ற மாநிலங்கள் சில நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்ற, சில மாநிலங்கள் நிறைவேற்றுவதற்கான திட்டங்களை வகுத்துக் கொண்டிருக்கிறது என்பதற்கு அத்தாட்சியாக சாட்சியாக உதகையில் இந்த திராவிட மாடல் ஆட்சியினுடைய நீலகிரி மாவட்டத்தினுடைய செய்த நன்மைகள் சாதனைகளை விளக்கும் புகைப்பட காட்சிகள் அமைந்திருக்கிறது. இதில் நீலகிரி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற நீலமலை மக்களால் வர்ணிக்கப்படுகின்ற நீலமலை நெப்போலியன் அவர்கள் தன்னுடைய சாதனைகளை இந்த நீலகிரி மாவட்ட மக்களுக்கு ஆற்றிய பணிகள் தெங்குமராடா ஒரு தீவாக, ஒரு காடாக அந்த பகுதி மக்களுக்கு எந்த நன்மையும் அரசால் கிடைக்காத ஒரு பகுதியாக இருந்த அந்த பகுதிக்கு சென்று நேரடியாக பார்த்து பார்வையிட்டு அந்த பகுதிக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுத்திருக்கிறார் என்பதை புகைப்படம் கதையாக சொல்லுகிறது, காட்சியை விளக்குகிறது. அதை போல சுற்றுலாத்துறை அமைச்சர் நீலகிரி மாவட்டத்தினுடைய எலித்துறையை சேர்ந்தவர், இந்த நீலகிரி மண்ணின் மைந்தனாக மண்ணுக்கு சொந்தக்காரராக இருக்கின்ற கடமை வீரர் என்று நீலமலை தொலைக்காட்சியால் வர்ணிக்கப்படுகிறது. சொல்வதைத்தான் செய்வார், செய்வதைத்தான் சொல்லுவார் என்பதற்கு எடுத்துக்காட்டாக கூடலூர் பகுதியிலே இருக்கின்ற பெரிய சோலை பள்ளிவாசல் இன்றைக்கும் அவர் புகழை, அவருடைய கதையை சொல்லிக் கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட கடமை வீரர் ராமச்சந்திரன் அவர்கள் இந்த நீலகிரி மாவட்டத்திற்கு தளபதி அரசின் மூலமாக செய்திருக்கின்ற சாதனைகள் புகைப்படங்கள் ஒவ்வொன்றும் விளக்கிக் கொண்டிருக்கிறது. அவர் நடத்திய கதைகள், அவர் சொன்ன சொல்லை நிறைவேற்றிய சாட்சிகளாக அமைந்திருக்கிறது. இதை பார்வையிடுவதற்காக இங்கே நீலகிரி மாவட்டத்திலே இருக்கின்ற மாணவ மாணவிகள், பள்ளிக்கூடங்கள், இன்னும் பொதுமக்கள் என்று பார்வையிட்டு வருகிறார்கள். இதனை கேள்விப்பட்ட நீலமலை தொலைக்காட்சி அங்கேயே சென்று அந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் நேரடியாக வர்ணனையோடு அந்த கலை நிகழ்ச்சி, பள்ளி மாணவ மாணவிகள் ஆடுகின்ற கலை நிகழ்ச்சியும் சேர்த்து படப்பிடித்து நமது நீலமலை தொலைக்காட்சிக்கு வழங்கியிருக்கிறது. நம்முடைய சிறப்பு செய்தியால் எஸ்.ஜே. நிக்கோலஸ் அவர்கள் உதகையில் இருந்து இதை நேரடியாக வர்ணனையோடு சொல்லியிருக்கிறார். நிக்கோலஸ் சார், அந்த புகைப்படங்கள் சொல்லும் கதைகளை நமது நீலமலை தொலைக்காட்சியில் சொல்லுங்கள். தொலைக்காட்சியின் கூடலூர் பகுதியில் இருந்து இந்த நிகழ்ச்சியை ஒளிபரப்பு செய்வதற்கு சிறப்பு செய்தியாளர்கள் எஸ்.ஜே. நிக்கோலஸ் வந்துள்ளேன். இந்த மாணவ செல்வங்களை கண்டு அவர்களுடைய எதிர்கால திட்டங்கள் வளமாக வேண்டும் என்பதற்காக அரசு தமிழ்நாடு முழுக்க இந்நிகழ்ச்சியை இன்று நடத்தி கொண்டிருக்கிறார்கள். மாண்புமிகு முதல்வருடைய திட்டம் உருவாக்க வேண்டும், மனிதன் தன் செயலிலே நிரந்தரமாக இருக்க வழிவகை காண வேண்டும் என்ற திட்டத்தோடு இன்று இந்த திட்டம் தொடங்கப்பட்டிருக்கிறது. இந்த திட்டமானது 15, 16, 17, 18 இந்த தினங்களில் எல்லா நிகழ்ச்சியும் காணுவதற்கு தொலைக்காட்சி மூலம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. இதனுடைய சிறப்பு செய்தியாளர் என்ற முறையிலே நீலமலை தொலைக்காட்சியை அன்றாடம் 7 மணி அளவிலே நீங்கள் பார்ப்பீர்களான உங்களுடைய புகைப்படங்களோடு நிகழ்ச்சி தொடர்ந்து வரும் என்று செய்தி மக்கள் தொடர்பு PRO அவர்களுடைய ஆணைக்கிறங்க சொன்னதை செய்யும் முதல்வர் என்ற தலைப்பில் தமிழக சாதனை புகைப்பட கண்காட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவரையும் வருக வருக என்று கூறி
நீலமலை தொலைக்காட்சியின் சார்பாக எங்கள் நெஞ்சார்ந்த நன்றியை சொல்லி இந்த நிகழ்ச்சிக்கு முதல் தலைப்பாக வரக்கூடிய அன்பர் பாமா அவர்களை இப்பொழுது காண்கின்றோம். பாமா அவர்கள், நீங்கள் இந்த சமூக பணியில் எத்தனை ஆண்டு காலமா இருக்கீங்க? 6 ஆண்டு காலமா? ஆமா. உங்களுடைய சேவைகள் பட்டி தொட்டி எல்லாமே போய்கிட்டு தான் இருக்கு இல்லையா? இந்த சிறப்பான இந்த செய்தி, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு எப்படி தோணுது? ஒரு புதுமையா இருக்கா? புதுமையா இருக்கு. அதோட மக்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாவும் இருக்கு. அவங்க நலத்திட்டங்கள் என்ன இருக்கு நம்ம அரசாங்கத்தோடதுன்றது அவங்க நல்ல விதமா அவங்க ஈஸியா தெரிஞ்சுக்கிற அளவுக்கு ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு. நீலகிரி மாவட்ட ஆட்சித்தலைவரும் சரி, மற்ற அதிகாரிகளும் சரி, உங்களுக்கு எப்பவுமே சிறப்பான வகையில வழி செய்வாங்க. அதுல மற்ற மாவட்டத்துக்கு சரி எல்லாமே நம்ம சிறப்பாக நீலகிரி மாவட்டம் தன்னிச்சையா உங்களுக்கான ஒரு பெரிய செயல் இருக்கு. அதனால உங்களை சந்திச்சதில் நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம். நீலமலை தொலைக்காட்சியுடைய நிரந்தர உறுப்பினராக இருக்கின்றேன். இந்த நிகழ்ச்சியை 7 மணி அளவில் நீங்கள் காண்பீர்களானால் உங்களுக்கு நிச்சயம் பயனுள்ள திட்டமாக இருக்கும். நன்றி. ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி பணி நீலகிரி மாவட்டம், ஊட்டச்சத்துடன் கூடிய முன்பருவ கல்வி, நீங்க அந்த திட்டத்தோட வந்திருக்கீங்க. இது உங்களுக்கு புதுமையா இருக்கா, இல்ல எப்பவுமே ரெகுலரா வரக்கூடிய? கொஞ்சம் வித்தியாசமாகவும் இருக்கு இல்லைங்களா? இன்னைக்கு இதில் கலந்துக்கிட்டதுல உங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷமா இருக்கு. அந்த சந்தோஷ நிகழ்ச்சியை நம்மளுடைய முதல்வருக்கு போய் சேரணும். அப்படி நீங்க உங்களை நம்பி இருக்கக்கூடிய ஊட்டச்சத்து இருக்கக்கூடிய அந்த துறைக்கு தன்னிச்சையான ஒரு பெயர் எடுக்கணும்னு சொல்லி நீலமலை தொலைக்காட்சியின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை சொல்லிக் கொள்கின்றோம். நீங்க அந்த பிள்ளைங்களை இப்படி நிறுத்திடுறீங்களா? வருஷம் எடுத்து வந்துடுறோம். வாங்க வாங்க. கோத்தகிரி ஊராட்சி ஒன்றிய தெங்குமர ஊராட்சியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாண்புமிகு சுற்றுலா அமைச்சர் க. ராமச்சந்திரன் அவர்கள் கலந்து கொண்டு நீலகிரி மாவட்டத்துடைய தன்னிகரற்ற ராசா அவர்கள் கலந்து கொண்டு தெங்குமர வழிப்பேருந்தை திறந்து வைத்தமைக்கு நாங்கள் நன்றி கூறுகின்றோம். 3/3/24 அன்று நம்மளுடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் மற்றும் கூடுதல் ஆட்சியர் கௌசிக் அவர்களும் மாவட்ட வருவாய் மதிப்புக்குரிய கீர்த்தி பிரிதிநிதி அவர்கள் கலந்து கொண்ட இந்த நிகழ்ச்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். நீலகிரி மாவட்டம் என்றைக்குமே ஒரு தலை சிறந்த மாவட்டம். எந்த நிகழ்ச்சி நடைபெற்றாலும் அந்த நிகழ்ச்சிக்கு முன்னுரிமை கொடுக்கக்கூடிய மக்களுடைய செல்வாக்கு நீலகிரி மாவட்டத்தில் என்றும் இருக்கிறது என்பதற்கு இந்த செய்தி தொடர்பு அலுவலகத்தின் மூலம் நடைபெறும் இந்த நிகழ்ச்சி ஒரு சான்றாக இருக்கின்றது என்பதை நாங்கள் சொல்லிக் கொள்கின்றோம். தமிழ்நாடு வனத்துறை நீலகிரி மாவட்டம் தத்துரூபமாக எடுக்கப்பட்ட இந்த சீனரியை பார்ப்பதுடன் நிஜமாக நாம் முன்னால் இருக்கிறோமா என்ற ஒரு தத்துருவத்தை உருவாக்கி கொடுத்த தமிழ்நாடு வனத்துறை நீலகிரி மாவட்டத்தின் சார்பில் எங்கள் தொலைக்காட்சியின் சார்பில் நன்றியை கூறிக்கொள்கின்றோம். மகளிர் சுய உதவி குழுவின் சார்பில் தமிழ்நாடு மாநில மற்றும் நகர்ப்புற வாழ்வாதார இயக்கம் மாவட்ட வேளாண்மை இயக்கத்தின் அழகு என்ற தலைப்பிலே நம்மளுடைய இழித்துறை ராமச்சந்திரன் என்று சொல்லக்கூடிய அமைச்சர் அவர்கள் குழந்தைகளுக்கு சத்துணவு திட்டத்தை பற்றி அதனுடைய சுவையை பார்த்து நம்மளுடைய பிஆர்ஓடைய தலைப்பிலே இந்த நிகழ்ச்சியில் ஒரு புகைப்படம் தான் இப்பொழுது நாம் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய நிகழ்ச்சி. நன்றி. இப்பொழுது நம்மளுடைய தலைப்பில் வந்திருக்கக்கூடிய முதல் நிகழ்ச்சி, இந்த நிகழ்ச்சியுடைய ஊரக ஒன்றிய நடுநிலைப் பள்ளி ஜெகதலா, இந்த பள்ளியிலிருந்து நீங்க வந்திருக்கீங்க. இந்த பள்ளியில கலந்துட்டு தலைமை ஆசிரியர் மும்தாஜ் நீங்க தான். உங்களுக்கு எங்களுடைய நீலமலை தொலைக்காட்சி சார்பில் நன்றியை சொல்கிறோம். துணை ஆசிரியர் நந்தினி அவர்களுக்கு எங்கள் வாழ்த்தை சொல்கின்றோம். கலை நிகழ்ச்சி மாணவ மாணவிகளே, உங்களுடைய தன்னார்வ தொண்டு உங்களோடு நின்றுவிடக்கூடாது. உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இங்கே நடைபெற்ற நிகழ்ச்சியை நீங்கள் உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நடித்து நாங்கள் போய் பெயர் எடுத்து வந்ததை போல நாளை தினம் நீங்கள் பெயர் எடுக்க வேண்டும் என்று நீங்கள் கூற வேண்டும் என்பது எங்களுடைய ஆழ்ந்த சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சி. இப்பொழுது நம்மளுடைய தலைமை ஆசிரியர் மும்தாஜ் அவர்கள் பேசுகிறார்கள். அனைவருக்கும் வணக்கம். நான் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி ஜெகதலாவின் தலைமை ஆசிரியராக பணியாற்றுகிறேன். செய்தி மற்றும் மக்கள் தொடர்பு துறைக்காக எங்களுக்கு அழைப்பு விடுத்திருந்தார்கள்.
கல்வித்துறை சார்பாக நாங்கள் எங்கள் குழந்தைகளுடன் கலை நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வந்துள்ளோம். எங்கள் பள்ளியின் சார்பாக கலாச்சார நடனம் கொடுக்க நாங்கள் வந்துள்ளோம். எங்களுக்கு இந்த தொகுதிக்காக எங்களுக்கு வகுத்து கொடுத்து எங்களுக்கு இதில் பங்கு பெற செய்த தமிழக அரசுக்கும் மற்றும் கலைத்துறைக்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பாப்பா உன் பேர் சொல்லு பாப்பா, கொஞ்சம் சவுண்டா சொல்லலாமே. எத்தோடு நகர்வளம் நிறைவு பெறுகிறது. நம்முடைய சிறப்பு செய்தியாளர் SJ நிக்கோலஸோடு நீலமலை அன்பில்